மக்களே, என்ன செய்கிறீங்க? நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, அதாவது மீனை வறுத்துட்டு அப்புறம் குழம்பு வைக்கணும்னு. இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கேன். மீனை வறுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன். மீனை வறுத்துட்டு இப்படி வறுத்துட்டு குழம்பு வச்சா, இந்த மாதிரி வறுத்துட்டு குழம்பு வச்சா தெரியுதுங்களா? இந்த மாதிரி மீனை வறுத்துட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா முட்டையாக வச்சு இதில் போடலாம். முட்டையாக வச்சு போட்டுக்கலாம். இது வறுத்து இப்படி குழம்பு வச்சுக்கலாம். குழம்பு கலர் பார்த்தாலே தெரியுது, பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் சொன்னேன். இந்த மாதிரி இன்றைக்கி இதுதான் மீன் வறுத்து அதை குழம்பு வச்சு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி இதுதான் இன்றைக்கி பண்ணினது. சரி, அது இருக்கட்டும். ஓகே, எல்லாம் நல்லா இருக்குல்ல? பார்த்தீங்களா? குழம்போட கலர் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் போட்டு எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா வச்சுருக்காங்க. எங்கள் பொண்ணு தான் செய்வாங்க மீன் குழம்பு மட்டும். சரி, நேற்று ஒரு பாட்டு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பாட்டோட முதல் வரி என்ன தெரியுங்களா? கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லான, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லான, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இங்கே ஒரு திருவிழா, அது ஒரு கிட்டத்தட்ட, ஆனால் அநியாயங்க, ஒரு மாதமாக என்னமோ ஒப்பேரி மாதிரி அவன் அருவாள் எடுத்து வந்தான், அவன் சூறையாடினான் அப்படின்னு ஒப்பேரி தாங்கலை. என்னன்னு தெரில, எனக்கு பிடிக்கல. சாரி, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் போல், எனக்கு பிடிக்கல. 20 நாளாக ஒரு மாதமாகவே தாங்களே இரிட்டேஷனாக இருக்குது. எனக்கு இது ஒரு நல்ல விஷயம் போல், இது பண்டிகை போல், ஆனால் எனக்கு பிடிக்கல. ஓகே மக்களே, இதுதான் அந்த பாட்டோட முதல் வரி. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அந்த பாட்டுக்கு நடிச்சிருக்காரு. இதுதான் காலையில் இன்றைக்கி மீன் குழம்பு, அவிச்ச முட்டைக்கோஸ் பொரியல், காலையில் டிஃபன் உப்புமா சாப்பிட்டாச்சு எல்லோரும். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.